நண்பர்களே, ஆர்ஆர் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல்னு சொல்கிறது. நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். மலச்சிக்கல், மனச்சிக்கல், பணச்சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மலச்சிக்கல் வந்தாலே மனச்சிக்கல் வரும், மனச்சிக்கல் வந்தால் பணச்சிக்கல் வரும். இது வந்து ஒரு கான்செப்ட்டு. எப்படின்னு சொன்னால், நீங்கள் பாத்ரூம் ஒழுங்காக போகலை, மலச்சிக்கல்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மனசில் ஏதோ ஒரு உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எஃபெக்டிவ் ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவங்க ஒர்க்கு போக மாட்டாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பொருளாதார ரீதியாக தாழ்வு நிலை வரும். இதுக்காக தான் நான் வந்து மலச்சிக்கல், மனச்சிக்கல், பணச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறது. ஆகையினால இந்த மலச்சிக்கல் எந்த சிக்கல் வேணும் இருக்கலாம், மலச்சிக்கல் மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இதை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடம் என்ன கேட்டிங்கன்னா நம்முடைய பாத்ரூம் தான். இது நிறைய பேர் வந்து இதை கட் பண்ணிடுறாங்க. ஏன் கட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நேரம் இல்லை. பெண்களுக்கு எந்திரிக்கிறாங்களா, குடும்ப பெண்கள், அங்கே போனால் 10 நிமிஷம் ஆகுமே, அதனால நீங்கள் ஃபுட்டு தயார் பண்ணுமே அப்படின்னு அவங்க ஸ்கிப் பண்ணுறது. இந்த பசங்க இருக்காங்க இல்லையா, பசங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ பஸ் வந்து வீட்டில் நிற்கிது. அந்த காலத்தில் நாங்கள் படிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இப்போ சைக்கிளில் போவோம், நடந்து போவோம், ஸ்கூலுக்கு அப்படி இப்படிலாம் போய் படித்த காலம் போக, இப்போ வீட்டு வாசல்லே வந்து அவன் ஆரம் கொடுத்து விட்டுருப்பான். இவனுக்கு டென்ஷன் ஆகும், பையனுக்கு என்னடா பண்ணுறேன்னு சொல்லி இதை கட் பண்ணிடுவான். பாத்ரூம் போதை கட் பண்ணிவிட்டு அங்கே போயிடுவான். அங்கே போனீங்கன்னு சொன்னால் அந்த பப்ளிக் பாத்ரூம் பள்ளிகளில் இருக்க அந்த பாத்ரூம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்படி 2 நாள் 3 நாள் இப்படி விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், இது மாதிரி 2 நாள் 1 நாள் நீங்கள் பாத்ரூம் போகாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ நம்ம சாப்பாடு எப்படி இங்கே சாப்பிட்றோம், இதை சாப்பிட்டு அவசரமாக சாப்பிட்றது, மென்று அரைச்சி சாப்பிட்றது கிடையாது. அப்போ இந்த மென்று அரைச்சி சாப்பிட நம்ம சலைவாக இருக்கு இல்லையா, அந்த உமிழ்நீரில் வந்து 80 வகையான உயிர் வேதிப்பொருட்கள், உயிர் சத்துக்கள் இருக்கிறது. இதை வந்து என்ன பண்ணுறது, இது மண்ணை அரைச்சி சாப்பிட்றது கிடையாது, அப்படியே முழுங்குறது. நேரத்தினால் முழுங்கின உடனே ஆகும், அங்கே வயிறில், அதாவது இறப்பையில், ஸ்டமக்கில் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு 6 மணி நேரம் அங்கே இருக்கும். அங்கே அரைச்சி நல்லா கூழாக்கி சிறுகுடலுக்கு வரும். சிறுகுடல் என்ன பண்ணும், அதை உறிஞ்சி உயிர் சத்துக்களை உறிஞ்சி ரத்தத்தில் கலந்து எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. இதை முடித்த உடனே தேவையற்ற சக்கை இருக்கு இல்லையா, அது வந்து பெருங்குடலுக்கு போகும். பெருங்குடல் என்ன பண்ணும், பெருங்குடலில் போயிட்டு போதுமான அளவு போன உடனே அந்த பெருங்குடலுடைய சுவரை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் கொடுத்தோன்னா நம்ம பாத்ரூம் போகிற சென்சேஷன் வரும். ஸோ இங்கேருந்து சென்சரி நர்வ் மூலமாக மூளைக்கு போகும். மூளை வந்து மோட்டார் நர்வ்ஸ், இயக்க நரம்பு மூலமாக நீங்கள் பாத்ரூம் போங்க. அப்போ உணர்வு நரம்பு மூலமாக போகின்ற அந்த சென்சேஷன் நம்ம மூளை வந்து இயக்க நரம்பு மூலமாக நீங்கள் பாத்ரூம் போங்கன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் பாத்ரூம் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ இதை விட்டுட்டு இதை கட் பண்ணிட்டா என்ன ஆகும் சொன்னால், இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் பெருங்குடல் இருக்கக்கூடிய அந்த வேஸ்டினுடைய அளவு குறைஞ்சி போயிடும். இப்போ அங்கே இருக்க என்ன ஆகும் சொன்னால், இங்கே நீர்ச்சத்தை வந்து உறிஞ்சினத்துக்கு பிறகு என்ன ஆகும்னு சொன்னால், உங்களுக்கு அந்த வால்யூம் அதிகமாகும். இப்போ வால்யூம் அதிகமானவனாகும், அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய சுவரை தொடுவது, அழுத்தம் கொடுப்பது குறைஞ்சி போயிடும். அப்போ இங்கேருந்து சென்சரி நர்வ் மூலமாக, அந்த உணர்வு மூலமாக பிரெயினுக்கு போகிறது குறைஞ்சி போயிடும். அப்போ அங்கேருந்து மோட்டார் நர்வ்ஸ் மூலமாக பாத்ரூம் போகணும்னு சொல்கிறதும் குறைஞ்சி போய். இதுதான் கான்செப்ட். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வந்து காலை எந்திரிச்ச உடனே இம்மிடியேட்டாக நீங்கள் பாத்ரூம் போக கற்றுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து நார்ச்சத்துகள் மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். இதில் நார்ச்சத்துனோடனே நார்ச்சத்துனா என்ன அப்படி கேட்பாங்க. நார்ச்சத்துனா எது சேனல்கள் திங்கணுமோ அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது சக்கை அதிகமாகவும் சத்து குறைவாகவும் உள்ளது, அதுதான். இப்போ எல்லா காய்கறிகள், எல்லா பழங்கள் எல்லாத்தையும் நார்ச்சத்து மிகையாக இருக்கிறது. இப்போ இந்த பழங்கள் நிறைய எடுத்துக்கணும். பழங்கள் வந்து இயன்றளவு பழங்கள் எடுத்துக்கணும். பச்சை காய்கறிகள் நிறைய குக் பண்ணி நிறைய அதை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த போதுமான அளவு அந்த ஃபைபரஸ் ஃபுட், நார்ச்சத்து மிகையாக இருக்கும். அப்போ வந்து போயிடும். அது போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கணும். பச்சை தண்ணி. இந்த தண்ணியை ஏன் பச்சை தண்ணியோ வாம் வாட்டரோ எடுத்துக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், தண்ணி வந்து போதுமான அளவு. நம்முடைய உடம்பில் வந்து 72% ஃப்ளூயிடு, அதாவது நீர்ச்சத்தால் ஆனது. அப்போ 72% நீர்ச்சத்தால் ஆன நம்ம எல்லா செல்களுக்கும் நீங்கள் வந்து போதுமான தண்ணி சத்து போகணும். நீங்கள் தண்ணி குடிக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் சொன்னால், எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் இருக்கோ அந்த சோர்ஸ் எல்லாம் எடுத்துடும். முதல்ல ஸ்டமக்கில் இருக்கிறத எடுக்கும், அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் எடுக்கும், ஸ்மால் இன்டெஸ்டைனில் எடுக்கும். இதில் எடுத்தது பிறகு என்னாகும், அந்த ஸ்டூல், அந்த வேஸ்டினுடைய அளவு குறைஞ்சி போயிடும். அப்போ மலச்சிக்கல் வரும். அதுப்போ போதுமான அளவு தண்ணி குடிக்கணும், பச்சை தண்ணி. அடுத்து ஃபைபரஸ், நார்ச்சத்து மிகையாக உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நிறைய பேர் நான் பார்க்குறேன், என்ன பண்ணுறாங்கன்னா,
சோத்தை அரைச்சி சாப்பிட்றது, கூழாக சாப்பிட்றது, அப்போலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ரொம்ப 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 தப்பு. நம்ம வாயால் நல்லா ஸ்வீப் பண்ணி நல்லா நல்லா அரைச்சி சுவைச்சி அங்கே உள்ள சலைவெல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படி சாப்பிடணும். அந்த காலத்தில் சொல்லியிருக்கா பாருங்கள், நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்னு சொல்லியிருக்கான். நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்னு சொல்லியிருக்கான். நொறுங்குது என்னது? அரைக்கிறதுன்னு அர்த்தம். அந்த லாங்குவேஜில் அரைக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எதை சாப்பிட்டாலும் நல்லா மென்று அரைச்சி வாயில் அரைச்சி நல்லா அரைச்சி அங்கே கூழாக்கணும். நீங்கள் மிக்சியில் போட்டு கூழாக்கக்கூடாது. இங்கே தான் கூழாக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த செரித்தல் ஒழுங்காக நடைபெறும். அடுத்து வந்து இந்த பழக்கம் ஹேபிட்னு சொல்கிறோம் இல்லையா? எடுத்து பார்த்துட்டு போகணும், எந்திரிச்சோன்னு பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறத பழக்கப்படுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல நல்ல தீர்வு கிடைக்கும். இல்லை இந்த மலச்சிக்கல் தான், மலச்சிக்கல் வரும் இல்லையா? மலச்சிக்கல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்னோடய போகலை பாத்திரம் போலே போயிடும் அந்த கவலை இருக்கும். அதனால உங்களுடைய அதாவது என்ன சொல்கிற திறன், உங்களுடைய உழைப்பு திறன் வந்து குறைஞ்சி போயிடும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழிலோ இல்லை வேலை பார்க்கறதுலையோ உங்களுடைய திறன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆடவர்கள் பெண்கள் இருக்காங்க இல்லையா? பெண்கள் வந்து குக் பண்ணுறதுக்காக அவசரப்படுறாங்க, பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அவசரப்படுறாங்க. இந்த பெரிய ஆளுங்க இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படா நியூஸ் பேப்பர் ஒன்று உட்காந்துருப்பான். எப்போ தினத்தந்தி வருது, எப்போ தினகரன் வருது, எப்போ தினமலை வருது, அதுக்காக உட்காந்துருக்குது. ஆனால் காஃபி குடித்தா தான் போக அடம் பிடிச்சி உட்காந்துருக்குது. இப்படிலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சரி மலச்சிக்கல் வந்துருச்சு. மலச்சிக்கல் வந்த உடனே அந்த வால்யூம் வந்து கம்மியாக இருக்கு இல்லையா? 4வது நாள் போய்த்து 3வது நாள் போய்த்து நல்ல ப்ரெஷர் கொடுத்து பாத்ரூம் போவாங்க. அப்போ என்னாகும்? அப்போ அந்த ஆசனமாக இருக்கு இல்லையா? அதில் வெடிப்பு ஏற்படும். இதுதான் பௌத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? மூலங்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்மூலம், வெளிமூலம், சீல் மூலம், ரத்த மூலம்னு இருக்குது. அங்கே அந்த வேஸ்ட்டை வந்து 3 நாள் 4 நாளைக்கு வந்து என்ன ஆகும்? அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அங்கே சீல் பிடிச்சிரும் ஏனத்தில், அதான் மலக்குடலில். அப்போ அதை சீல் மூலம்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை வந்து நல்ல ப்ரெஷர் குக்கையில் இந்த பூமர் வச்சு பசங்க ஊதுறாங்க இல்லையா? அது மாதிரி வெளில வந்துடும். அது வெளிமூலம்னு சொல்கிறோம். ரத்த மூலங்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் உட்காந்த உடனேயே பார்த்திங்கன்னா ரத்தமாக வரும். இதில் வந்து ரொம்ப எளிமையாக உங்களுக்கு நான் டிப்ஸு சொல்லித்தர்றேன். இந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு நான் இந்த உணவு முறை, தண்ணி எடுத்துக்கிறது, ஃபைப்ரஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு 2 புள்ளிகளை வந்து சொல்லித்தரேன். 2 புள்ளிகள் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா? இந்த கட்டை விரல் கீழே வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். இப்போ பண்ணாதீங்க, ஏன்னா இங்கே பாத்ரூம் வசதி தான் பண்ணணும். இந்த இடத்துல பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த பெருவிரல் இருக்குல்ல, கட்டை விரல் நீங்கள் வந்து ஒரு இப்படி பண்ணிங்கன்னா ஒரு பல்ல வரும். அனாட்டமிக்கல் தினப் பாக்ஸ்னு பேர். மூக்குப்பிடி வைக்கிற இடம் அனாட்டமிக்கல் தினப் பாக்ஸ் அப்படின்னு பேர். அதை வச்சுட்டு அது ஒன்று அழுத்தம் கொடுத்துட்டு இந்த 4 விரல் வச்சு இங்கே 4 விரல் இங்கே வச்சுக்கிட்டு 4 விரல் அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த 4வது எடுக்கிறத நல்லா அழுத்தம் கொடுங்க. இந்த 2 புள்ளியும் அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே உங்களுக்கு சென்சேஷன் வரும். ஒரு ப்ரோக்ராமில் கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு ரோட்டரி கிளப் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே நிறைய பேர் ஆடியன்ஸ் 150 பேர் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி டிப்ஸ் கொடுத்துருக்கல, மலச்சிக்கலையும் இந்த பாயிண்ட்டை வந்து அழுத்திக்கிறங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஆள் எந்திரிச்சு போயிட்டே இருக்கார். என்னடான்னு பார்த்தா எனக்கு என்னடா மனசுக்கு நம்ம பேசுறது பிடிக்கல இந்த ஆள் எந்திரிச்சு போகிறானே அப்போ நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். கடைசியில் முடிஞ்சிருச்சு. அந்த 1 ஹவர் ப்ரோக்ராம் பிறகு அவர் வந்துட்டார். வந்துட்டு எல்லாம் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி நான் கிளாஸ் நடத்தினேன்னு சொல்லி. அவர் எது சொல்கிறாரு, சார் நீங்கள் அழுத்த சொன்னீங்கல்ல, நான் இங்கே அழுத்தினேன், எனக்கு பாத்ரூம் முடிஞ்சு போயிட்டு தான் வந்தேங்கிறார். அதனால் இன்ஸ்டண்ட்டான ரிலீஃப் கிடைக்கக்கூடியது இந்த புள்ளிகள். அதனால் நீங்கள் இந்த புள்ளிகளை அழுத்தம் கொடுத்துக்கிறங்க. அது இல்லாமல் ரத்த மூலம் இருக்கு இல்லையா? ரத்த மூலம் அடுத்து வந்து ரத்த மூலங்கிறது வந்து இந்த பெரிய பல் இருக்குல்ல, இந்த பெரிய பல்லு பக்கத்தில் ஈறு இருக்கும், ஈறு பகுதி. இது மாதிரி இது வந்து அக்குராடுன்னு பேர். அந்த ஜிம்மின்னு சொல்லுவோம், அல்லது அக்குரான்னு சொல்லுவோம். இது எல்லாம் அக்குப்பஞ்சர் கடையில் கிடைக்கும். இது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அப்படியே பென்சிலோ இதை ஷார்ப்லெஸ் எண்டு ஏதாச்சும் எடுத்துகிட்டு இந்த ஈறு பகுதியில் இந்த பெரிய பல் இருக்கு இல்லையா, அந்த ஈறு பகுதியில் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்தாலே இந்த ரத்த மூலம் உங்களுக்கு சரியாக போயிடும். அல்லது ஒரு அக்குப்பஞ்சர் நிபுணர்கிட்ட சொன்னீங்கனாலே ஒரே ஒரு நீடில் போடுவாங்க, அதை வந்து போட்டாலே சரியாக போயிடும். நாங்கள் வந்துட்டு சென்னை, நெய்வேலி, பட்டுக்கோட்டை சென்டர் இருக்குது, அங்கே வந்தாலும் பண்ணுவோம். இல்லை அங்கே வர முடியாது சொன்னால் ஏதாச்சும் உங்கள் ஊர் உங்கள் பக்கத்துலேயே உங்கள் ஊரில் ஏதாச்சும் அக்குப்பஞ்சர் நிபுணர்கள் இருப்பாங்க, அவங்க சொல்லி இந்த பாயிண்ட்டை போட்டு விடுவாங்க. அப்போ வந்து போட்டிங்கன்னா ரத்த மூலம் உடனே சரியாக போயிடும். இந்த பாயிண்ட்டை போட்டிங்கன்னா உடனே ரத்த மூலம் சரியாக போயிடும். இப்போ இது மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு நிரந்தரமான நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறலாம். ஆகவே நீங்கள் கழிவு நீக்கம் செய்யாமல் ஆரோக்கியத்தை பெற முடியாது.
நான் என்எல்சியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஸ்வச் பாரத் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு வசனம் எழுதி போட்டேன். கழிவறையின் சுத்தம் ஆரோக்கியத்தின் ஆரம்பம். கழிவறையின் சுத்தம் ஆரோக்கியத்தின் ஆரம்பம். பொது வீட்டு அலுவலக கழிவறைகளை சுத்தமாக வைத்துக்கொள்வோம். சுத்தம் செய்வது நமது கடமை அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி இந்த கழிவறைகளில் நீங்கள் சுத்தம் செய்யாமல் நீங்கள் வந்து உடம்பு ஆரோக்கியம் பெற முடியாது. இன்னும் வந்து நாங்கள் சம்டைம்ஸு இதுக்கு போகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷனுக்கு போகையில் இந்த ஸ்வச் பாரத் இன்ஸ்பெக்ஷன் நான் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு தான் போவேன். அதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தா தான் அவங்களுக்கு மார்க்கே, மற்றதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி ஒரு கழிவறையை சுத்தமாக வைத்துக்கொள்ளணுமோ அதே போல் நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்கை வந்து சுத்தமாக வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து முழு ஆரோக்கியம் கிடைக்கும். சர்க்கரை வியாதி வராது, பிபி வராது, எதுவுமே வராது. முழு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆகவே நண்பர்களே, இந்த நான் சொல்ல புள்ளிகள் அழுத்திக்கிறங்க, உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்கள். ரத்தம் மூலம் தான் இந்த புள்ளியை அழுத்திக்கிறங்க. இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு முழு ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில்.